இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமான நாளும் கூட. எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள். நம்ம இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் வணங்குறதுக்கு ரொம்ப அற்புதமான நாளும் கூட. இன்னிலிருந்து நான் வேல்மாறல் பாராயணம் செய்யணும் 48 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதன்படி காலையிலேயே முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் பாலபிஷேகம் செஞ்சு என்னுடைய வேல்மாறல் பாராயணம் நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சேர்ந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நானும் செய்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யாரெல்லாம் வேல்மாறல் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேல்மாறல் எப்படி பாராயணம் செய்யறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நிவேதனம் பழங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன், பாலும் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப இயர்லியாகவே பூஜை ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுக்கு சத்யநாராயணர் பூஜை இருக்குது, அதனால் ரொம்ப இயர்லியாக பூஜை முடிச்சிட்டேன். அதனால் நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செஞ்சு வைக்கல, பாலும் பழமும் தான் வச்சுருக்கேன். ஈவினிங் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.